ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சிக்கன் பக்கோடா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான மசாலா என்னங்கிறத பார்க்கலாம். மஞ்சள் பொடி 1/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், பஜ்ஜி மாவு 3 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளோர் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போன்லெஸ் சிக்கன் அதில் இந்த மசாலாவை போட்டுடலாம். 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது அரை லெமன்லேருந்து ஜூஸு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கோம் இல்லையா, அதை அரை கப்பு தண்ணியில் கலச்சி இந்த மாவில் போட்டுறணும். எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 1 அல்லது 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ கடாயில் தேவையான எண்ணெயை விட்டுட்டு ரொம்ப ஹை ஃப்ளேம் இல்லாமல் மீடியம் ஹை ஃப்ளேமில் ஒவ்வொரு பீஸையாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இப்போ நல்லா மசாலா ஊறி இருக்கிறதுனால நல்லா சாஃப்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் பேட்சாக எடுத்து பொரித்து போட்டுட்டு பெப்பர் நல்லா தூவிட்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு லைட்டாக லெமனையும் புழிஞ்சு விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.